ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 16/1/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் வழக்கம் போல் இந்த சென்னை அண்ட் தென் தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரியான பேஜஸையுமே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இங்கே இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒப்பீனியன் பேஜ்க்கு போயிடலாம். நம்ம இங்கே தான் வந்து ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இங்கே ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கேச்சிங் அப் வித் ப்ரைவேட் ஒன்ஸ் இன் 2024 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இங்கே வந்து நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த பர்சன்டேஜில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2014 இருந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து 2014 அண்ட் தென் 2024 வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் இருக்கிற ரேட்டிங் கொடுத்து ரெண்டுத்துக்குமே 2014 சரி 2024 சரி ரேட்டிங் கொடுத்து அந்த ரேட்டிங்க்கு ஏற்ற அந்த கேப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா விதத்துலேயுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைவேட் ஸ்கூல்ஸை வந்து அவங்களோட ஈடு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே வந்து டேட்டாஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2014 வந்து இந்த ஒரு சில க்ரைட்டீரியா வச்சு இந்த ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிசிட்டி, ஃபங்க்ஷனல் டாய்லெட்ஸோ, ஃபங்க்ஷனல் பாய்ஸ் டாய்லெட், ஃபங்க்ஷனல் கேர்ள்ஸ் டாய்லெட், அவைலபிலிட்டி ஆஃப் ரேம்ப்ஸ், அவைலபிலிட்டி ஆஃப் கம்ப்யூட்டர், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இன்டர்நெட், மெடிக்கல் செக்கப், ஹேண்ட் வாஷ், லைப்ரரி, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஸோ பர்சன்டேஜில் வந்து ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்காங்க. 2014 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 44%, ப்ரைவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 80% இருக்குது. ஆனால் அதே 2024 வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 90% ஆகிடுச்சு. ஸோ இதுவுமே 2024 ப்ரைவேட் வந்து பார்த்திங்கன்னா 92% ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து கேட்சப் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த அவைலபிலிட்டி ஆஃப் ரேம்ப்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்னுமே அதிகமாக இருக்குது, 85%. ஆனால் ப்ரைவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 59%. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணி ஸோ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ப்ரைவேட்ஸை வந்து கிட்டத்தட்ட வந்து நெருங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அனலைஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க வித் டேட்டா. ஸோ டேட்டா ரொம்ப ஞாபகமாக வச்சுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. பட் இந்த கேப் வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்றது நம்ம சும்மா வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆன்சர் ரைட்டிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஆக்சுவலி இங்கே தமிழ்நாட்டில் வந்து இன்னொன்று வந்து சொல்லணும்னு இருந்தேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம ரீஜியன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு அப்படின்றதுனால இந்த ஒரு டைம் பீரியடில் வந்து ஆக்சுவலி இந்த ஒரு நியூஸ் வந்து சொல்ல வேண்டிய விஷயம்தான். பட் ஆனால் இங்கே நியூஸ் பேப்பரில் வந்து அது மென்ஷன் ஆகலை. பட் ஆனால் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஏரியாவை சுற்றி இருக்கிற கேள்விஸ்லாம் வந்து நிறைய கேட்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முதுமலை டைகர் ரிசர்வில் எலஃபேண்ட் பொங்கல் அப்படின்ற மாதிரி ஒரு பொங்கல் வந்து ஆக்சுவலி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜாகரி, சுகர் கேன், இந்த மாதிரி வெல்லம், கரும்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து யானைக்கு வந்து நம்ம நார்மலாக சுற்றுலாக்காக போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் கொடுத்து நல்லா கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா எலஃபேண்ட் பொங்கல் அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த முதுமலை டைகர் ரிசர்வில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஆஸ்கர் மூவி வாங்கின எலஃபேண்ட் விஸ்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள் நீலகிரி பயோ ரிசர்வ் வந்து இருக்கும். ஸோ அந்த மூணுமே வந்து சேருது இல்லையா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஸோ அந்த மூணுமே சேர்கிற இடமான அந்த ஒரு ட்ரை ஜங்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது மெயினாக இருக்குது. ஸோ இதை முதுமலை டைகர் ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா கேரளா வயநாடு நேஷ்னல் பார்க் அதுக்கு வந்து பார்டர் ஆகும். கர்நாடகா சைடில் வந்து பார்த்திங்கன்னா பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்கோட பார்டராகவும் திகழ்து. ஸோ இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ரிவர்னு பார்த்திங்கன்னா மோயார் அப்படின்ற ஒரு ரிவர் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு. ஸோ அண்ட் தென் இங்கே எலஃபேண்ட் கிராஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுற ஒரு உயரமான புல் வகை வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும் அப்படின்றது வந்து ஆக்சுவலி இந்த நியூஸ் பேப்பரில் வந்து அது இல்லை. பட் ஆனால் தமிழ்நாடு முதுமலை டைகர் ரிசர்வ் இப்போ ரீசெண்டாக வந்து முக்கியமான ஒரு நியூஸில் இதுவுமே ஒன்று. ஸோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணணுன்னு இருந்தேன். ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன்.
ஸோ அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ்லுமே இன்றைக்கி அவ்வளோவா எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலி இம்பார்ட்டண்டான விஷயம். டஸ் பிளட் மணி ஹாவ் அ லீகல் ஸ்டாண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த நியூஸில் வந்து ஆக்சுவலி என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா, பிளட் மணினா முதல்ல என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பிளட் மணி அப்படின்ற ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஆனால் இந்தியாவில் பிளட் மணி மாதிரியே கிட்டத்தட்ட ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்கோயிங்கில் இருக்குது. ஸோ அது பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீ பார்கெனிங் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளட் மணி அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த இப்போ ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா தியா அப்படின்ற அந்த ப்ராசஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா தியா. அதாவது இந்த வரதட்சணை அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மணி கொடுக்கறது பேர் வந்து பார்த்திங்கன்னா தியா அப்படின்ட்டு. இப்போ யாராச்சும் ஒரு குற்றம் இப்போ ஏதாச்சும் செஞ்சிட்டாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நஷ்ட ஈடாக காசு கொடுக்கும்போது அவங்களுக்கான தண்டனை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கப்படும் அப்படின்றது ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட் மணி அப்படின்றது. ஸோ அது பேர் வந்து அந்த ப்ராசஸ் பேர் வந்து தியான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏதாச்சும் குற்றம் செஞ்சு நம்ம அதை ஒத்துக்கிட்டு ஸோ அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நஷ்ட ஈடாக நம்ம மணிக்கு வந்து கொடுத்தோன்னா நம்மளுக்கான பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட் மணி அப்படின்றது. பட் ஆனால் இது நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இந்த ப்ராக்டிஸு. பட் ஆனால் இதே மாதிரி ஒன்று வந்து ப்ளீ பார்கெனிங் அப்படின்ற ஒன்று நம்ம இந்தியாவில் இருக்குது. இது வந்து எப்படி ரிலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து நமக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஸோ அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடாக கொடுக்குறது இல்லையா? பட் ஆனால் நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா ஸோ அவங்க தப்பை உணர்ந்து நான் வந்து ஆமாம் பண்ணிட்டேன் அப்படின்னு கில்ட்டியாக உணர்ந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற சென்ஸ் அவங்களோட பனிஷ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு வந்து நம்ம வந்து ப்ளீ பார்கெனிங் அப்படின்னு நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இது ஏன் வச்சுருக்கோம்னு பார்த்திங்கன்னா, மெயினாக நம்மளோட நம்பர் ஆஃப் கேசஸ் நிறைய கேஸ் வந்து அப்படியே சேருது இல்லையா? ஸோ நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸில் ஸோ இதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ப்ளீ பார்கெனிங் அப்படின்றத நம்ம வச்சுருந்தோம். பட் என்ன தான் இருந்தாலும் இது வந்து நம்மளுடைய இந்தியா மாதிரியான ஒரு சில புவர் பீப்புள்ஸ் ரொம்ப டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கிற இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது ஒரு சில டைம் மிஸ்யூஸ் ஆகப்படுது தான். பட் ஆனால் வந்து என்சிஆர்டியில் கொடுத்துருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளீ பார்கெனிங் அப்படின்றது வந்து நிறைய யூஸ் பண்ணப்படுதான்னு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணப்படலை. ஸோ கிட்டத்தட்ட 1% ஆஃப் த கேசஸ் இல்லை அதுக்கும் கம்மியாக லெஸ் தென் 1% தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது வச்சு நம்மளால் கேஸ் முடிக்க முடியுது. ஸோ ஆனால் இதுக்குமே நம்ம ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருக்கோம். இந்த ப்ளீ பார்கெனிங்கிறது எல்லாத்துக்குமே ஓகேவா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஒரு சிலதுக்கு தான் நம்ம வந்து ஒரு சில க்ரைட்டீரியாவோடு தான் இது வச்சுருக்கோம். ஸோ அப்படின்றதுனால கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அந்த ஒரு சில மிஸ்யூஸ்லாம் நடக்காமல் தவிர்க்கிறதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா மேபி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட முதல் விஷயம் வந்து நம்மளுடைய பனிஷ்மெண்ட் வந்து 7 இயர்ஸ்க்கும் கம்மியாக இருக்கணும். ஸோ 7 இயர்ஸ்க்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து கிடையாது. ஸோ அந்த இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில இந்த டைப் ஆஃப் அஃபென்ஸ்க்கு தான் வந்து இந்த டைப்பான குற்றங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளீ பார்கெனிங் அப்படின்றது இருக்குது அப்படின்றது அவங்கக்கிட்ட வந்து லிஸ்ட் ஆஃப் அந்த ஒரு குற்றங்கள் வந்து இருக்கும். ஸோ அதுதான் அந்த வகையில் வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது மேபி வந்து இதுவாகும். ஸோ அண்ட் தென் ஒரு சில இந்த உமென்ஸ் ரேப் கேஸ் அண்ட் தென் சில்ட்ரன்ஸ் செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட் அண்ட் தென் இந்த மாதிரி மர்டர் கொலை பண்ணிட்டாங்கன்னா ஸோ இந்த மாதிரி கேஸஸ்க்கு வந்து இந்த ப்ளீ பார்கெனிங் வந்து கிடையாது. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு சில இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளீ பார்கெனிங் அப்படின்றது நடந்துகிட்ருக்கு. இது மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகளோடு இந்த ப்ளீ பார்கெனிங் அப்படின்றது இப்போதைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு நம்ம இந்தியாவில் அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே பேசியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டஸ் பிளட் மணி ஹாவ் அ லீகல் ஸ்டாண்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பிளட் மணி அப்படின்றது நம்ம இந்தியாவில் இல்லை. ஸோ அதனால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறதுனால நான் வந்து இந்த மாதிரி பிளட் மணி மாதிரியே ஒன்று நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தோம். பட் ஆனால் பிளட் மணி அப்படின்றது வந்து நம்ம இந்தியாவில் இல்லை அப்படின்றது தான் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் வந்து ஒரு சில இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் நான் இதை தாண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேஷ்னல் டர்மரிக் போர்டு இருக்கு இல்லையா? ஸோ அவங்க வந்து நிறையவே அதை பற்றி வந்து மென்ஷன் அதை பற்றி இப்போ ரீசெண்டாக வந்து
அவங்களோட வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட குளோபல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான் வந்து 70% ஆஃப் த ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம இந்தியா தான் டர்மரிக் அப்படின்றது பார்த்திங்கன்னா. அதுலேயும் மெயினாக எங்கெங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மத்திய பிரதேஷ். அண்ட் தென் ஒரே ஒரு நார்த்தன் ஸ்டேட் தான் வந்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மேகாலயாவில் மட்டும்தான் வந்து நார்த் சைடில் மேகாலயா மலை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்மரிக் அப்படின்றது விளையவே முடியும். ஸோ அதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து 70% எடுத்து நம்ம இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா டர்மரிக் விஷயத்தில் நம்ம இந்தியா தான் வந்து நம்ம லார்ஜஸ்டான ப்ரொடியூஸ் பண்ணுறதும் நம்ம தான் அதிகம், கன்சியூம் பண்ணுறதும் நம்ம தான் அதிகம், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுமே நம்ம தான் அதிகம் அப்படின்றது வந்து நம்ம டேட்டா வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்தான். ஸோ எக்ஸ்போர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டில் வேர்ல்டில் எக்ஸ்போர்ட்ஸ் நடக்கிறதுல கிட்டத்தட்ட 62% நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்தான். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் இங்கே இல்லை. அண்ட் தென் இன்னொரு ஒரு சின்ன மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு டெக்னிக் பற்றி வந்து பேசியிருந்தாங்க. ஆக்சுவலி சென்னையில் வந்து திருவிகா நகர் பிளேக்டு பை கார்பேஜ் ஊஸ் அப்படின்ற மாதிரி மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அது ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக் தான். அதாவது ஒரு கொஞ்சமான இடத்துலையே நிறைய மரம் வளர்த்து ஸோ அந்த மெயினாக இந்த அர்பனில் இருக்கிற ஹீட்டு கம்மி பண்ணுறதுக்காக அண்ட் தென் ஏர் குவாலிட்டி ரொம்பவே வந்து அர்பன் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காற்று வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக தான் இந்த டெக்னிக் வந்து ஆக்சுவலி இந்த மியாவாக்கி டெக்னிக் அப்படின்றது எடுத்துகிட்டு வரப்படுது. ஸோ அதை வந்து நம்ம சென்னையிலுமே எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ பார்த்துருந்தேன். ஸோ அது ரெண்டுத்தையுமே வந்து சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் டெக்னிக் வந்து இந்த ஃபாரஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட எப்படி சொல்கிறது, நார்மலாக ஃபாரஸ்ட் வந்து கொஞ்சம் தூரமாக மரம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஆர்டிஃபிஷியலாக கிட்டேயே மரம் வளர்த்து ஸோ இது மெயினாக இந்த அர்பனில் இருக்கிற ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு அண்ட் தென் ஏர் குவாலிட்டி வந்து நல்லா பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் இது வந்து மெயினாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நிறைய நல்ல விஷயங்களுமே நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு நிறைய காம்படிஷன் அதிகமாக இருக்குது. கிட்ட நம்ம வளர்க்கறதுனால அதுக்கு வேண்டிய நியூட்ரிஷனுக்கு வந்து காம்படிஷன் போகும். ஸோ அப்போ வந்து அந்த க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எப்போவுமே நியூட்ரிஷன் அதிகமாக இருந்தால் வளர்றது வந்து நல்லா வளர்ந்துடும். ஆனால் நமக்கு அந்த வெஜிடேட்டிவ் பார்ட் வர்றதுக்கு தான் வந்து ஏதாச்சும் நம்மளுக்கு தேவையான பார்ட் வர்றதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும். அந்த க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால கூட வந்து கம்மியான ஏரியா, ஏன்னா சென்னை மாதிரியான ஒரு அர்பன் ஏரியாவில் நமக்கு வந்து கம்மியான ஏரியாலே நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லதாக பண்ண முடியும் அப்படின்றது நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் தென் இந்த நிறைய கிட்ட இருக்கிறதுனால சன்லைட் உள்ளே வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது. அப்படின்றதுனால வீட்ஸு அப்படின்ற ஒரு சில பிரச்சனைகள் வந்து கம்மியாகுது அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக் பற்றியும் நான் பார்த்துருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி இம்பார்ட்டண்டான நியூஸ். ஸோ ஃபைனலி வெரிஸ்தேன் மீண்டும் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.